ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இவி மேனுஃபேக்சரரான பிஒய்டியிலேருந்து பிஒய்டி சீலோட ரிவ்யூ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது சின்ன ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த பிஒய்டி சீல் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்காக நம்ம சென்னையில் இருக்க பிஒய்டிக்கு தான் வந்திருக்கோம். புக்கிங் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிஒய்டி பார்த்தோம்னா உண்மையிலேயே அவங்க வந்து எலக்ட்ரிக் கார் செக்மெண்ட்டில் ஒரு வேறு லெவல் ப்ளே பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கார் பார்த்தோம்னா நமக்கு லுக்குமே ஸ்போர்ட்டியாக இருக்கு அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா நமக்கு ப்ரீமியம் வேரியன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லா ரிவ்யூலும் பண்ணுற மாதிரி இதோட ஹுட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எலக்ட்ரிக் மோட்டர் வராது, ஸோ அதுக்கு பதிலாக ஒரு ஃப்ரங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு மேக்ஸிமம் ஒரு 50 லிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி நமக்கு வந்துடுது. ஸோ நல்ல ஒரு பெரிய பாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட பேட்டரி பேக் பார்த்தோம்னா நமக்கு ரியரில் தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸுமே நமக்கு இதில் வந்துடுது. அண்ட் பிஒய்டி அப்படிங்கிற ஒரு பேஜிங் நமக்கு ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஓஷன் அஸ்தட்டிக்ஸில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு ஓஷனோட தீம் இந்த காரை நமக்கு நிறைய இருக்கும். இதில் நமக்கு எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. ஸோ டியூவல் பேரல் யூ ஷேப்டு எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துறாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி டிஆர்எலுமே க்ளோ ஆகும். அந்த ஓஷனோட வேவ்ஸ் மாதிரி அது கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்இடி டிஆர்எலுமே வந்துருது. கம்ப்ளீட்டாக எல்லாமே எல்இடியில் தான் கொடுக்குறாங்க. இந்த காரில் நமக்கு அடாஸும் வந்துடும். ஸோ அதுக்கான கேமரா பார்த்தோம்னா நமக்கு அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு பர்சனலி இந்த காரோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் சைனீஸ் பிராண்டாக இருந்தாலுமே ஒரு வேற லெவல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு தரமான ஒரு கார் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இந்த காரோட ஓவரால் லென்த் பார்த்தோன்னா நமக்கு 4.8 மீட்டர்ஸ்ல இருக்கும். 2.9 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஸோ நல்ல ஒரு லாங்கஸ்ட் வீல் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு இது வந்து ஒரு ப்ளூ ஷேடில் இருக்குது. ஸோ அந்த ஓஷன் தீம்லேயே இருக்கிறதுனால ஒரு ப்ளூ ஷேடில் இருக்கிறது வந்து பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு இந்த காரில் 19 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதோட ப்ரொஃபைல் பார்த்தோம்னா நமக்கு 235, 45 ஆர் 19 இன்ச் வீல்ஸ் வந்துடுது. இதுவுமே அந்த ஏரோடைனமிக் எஃபிஷியன்சிக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரோட ட்ராக் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம்னா நமக்கு 0.219 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஏரோடைனமிக்கான ஒரு கார் தான். ஆனால் அதுக்கான ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பாடி ஷோல்டர் லைன்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தோன்னா நமக்கு பாப் அவுட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே பிஒய்டி அப்படிங்கிற ஒரு பேட்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டென்ஷன் டு டீட்டெயில் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்டீரியர்லாம் நம்ம இன்டீரியர் போகிறப்ப பார்க்கலாம். ஸோ டோர்ஸுமே நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது. அண்ட் ரியர்லையுமே இந்த காரை நமக்கு டிஸ்க் வந்துடும். ஆப்வியஸ்லி எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதுனால நமக்கு இதில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்லாம் இருக்கும். அண்ட் ரியர்லையுமே நமக்கு இந்த காரில் பார்த்தோன்னா எல்இடி டெய்ல் லேம்ப் செட்டப் தான் வருது. ஸோ இந்த டாட்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு ஆக்சுவலாக க்ளோ ஆகும். ஸோ அது பார்த்தோம்னா நமக்கு ஒரு வாட்டர் ட்ராப்ல டிசைன்லேயே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரியலாக நமக்கு பிஒய்டி சீல் அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. பிஒய்டி பேஜிங் வந்துருது. கனெக்டட் எல்இடி டெய்ல் லேம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு குரோமுமே வந்துடுது. நமக்கு பம்பர் பார்த்தோன்னா ஒரு ஸ்போர்ட்டியான டச் கொடுத்துருக்காங்க. ரியலாக நமக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது. அண்ட் கேமரா இந்த இடத்துல குட்டியாக டக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே குட்டியாக இருக்காது. ஆக்சுவலாக கேமரா மாதிரியே தெரில. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். பூட் ஸ்பேஸ் நமக்கு இதில் 400 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். பெரிய பூட் அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் சிஸ்டம் பார்த்தோன்னா நமக்கு டைன் ஆடியோ அப்படிங்கிற ஒரு சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் டெயில்கேட் இந்த கார் நமக்கு வந்துடும். ஸோ செடானாக இருந்தாலுமே நமக்கு இதில் வந்து எலக்ட்ரிக் டெயில்கேட் கொடுத்துறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபினிஷ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பிளாக் கலரில் இருக்குது. ஃபேக் ஸ்டஃப் தான், பட் இருந்தாலுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தோன்னா நமக்கு நார்மலாக இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ சீட்ஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு லெதரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சீட் ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா உண்மையிலே இதில் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 2.9 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ், கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் இருக்கிறதுனால நமக்கு லெக் ரூம் வந்து ஏகப்பட்ட லெக் ரூம் இருக்குது. அண்ட் அண்டத்தை சப்போர்ட் பார்த்தோம்னா டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். யூஸ்வலி இந்த எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஃப்ளோர் கொஞ்சம் ரெய்ஸ்டாக இருக்கும். ஸோ இதுலேயுமே அந்த மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு அந்த அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஃபீல்லாம் இல்லை. ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". எனக்கு அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ஹெட்ரூம் இருக்குது. இந்த காரில் நமக்கு ஒரு பேனராமிக் கிளாஸ் ரூம் வந்துடும். இது ஆக்சுவலாக நம்ம சன்பிளைன்லாம் கிடையாது. ஸோ இது வந்துட்டு அல்ட்ரா வயலட் ரேஸ் கிட்டத்தட்ட ஒரு 99% ஆஃப் அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து கேன்சல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ரியரில் ஏசி வென்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அண்ட் ஒரு ஸ்பேஸுமே வந்துடுது. சின்னதாக மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்துடுது. ரியரில் நமக்கு இந்த இடத்துல பார்த்தோன்னா சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. ஒரு USB-A ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. ஸோ நல்லா இருக்குது. ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டிப்பிக்கல் செடானோட ஒரு இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் தான் இந்த கார் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் இறங்கி ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஆம்பியன்ட் லைட்டிங்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நமக்கு அல்கண்டாரா ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமாக இருக்குது. டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கிளாஸ் ரூஃப். ஸோ அது ஒரு க்ரீன் கலர் டிண்டரில் இருக்கிறதுனால நமக்கு பெருசாக அந்த சன்லைட்டும் உள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு ரெக்வஸ்ட் சென்சர் வந்துடுது. நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ஓரியம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பூட்டுமே பார்த்தோன்னா பூட் ஓப்பன் இந்த இடத்துல வந்து பண்ணிக்கலாம். இந்த டைன் ஆடியோ அப்படிங்கிற ஒரு பேஜிங் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. டோர் பாக்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. இங்கேயுமே அந்த ஆம்பியன்ட் லைட்டிங் கண்டினியூ ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
அல்கண்டாரா ஃபினிஷ் நமக்கு டோர் பேட்சில் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுக்கு நமக்கு வென்டிலேஷன், ஹீட்டிங் அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட், மெமரி ஃபங்க்ஷனுமே வந்துடுது. இந்த இடத்துல நமக்கு அல்கண்டாரா ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. அந்த டேஷ்போர்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியமாக இருக்குது. நமக்கு இங்கேயுமே அந்த ஆம்பியன்ட் லைட்டிங் கண்டினியூ ஆகிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் உள்ள சீட்ஸ்க்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10.25 இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டியரிங்கில் இருக்க பட்டன்ஸ் மூலிமா டாகல் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தோன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஹோம், இது வந்து டிஸ்பிளேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், இது வந்து அந்த ஏசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடுது. ஸோ இதில் வந்து நமக்கு ஃபேன் ஸ்பீட் எவ்வளோ இருக்குது அண்ட் ஆல்சோ வெஹிக்கிள் இன் குட் கண்டிஷன், ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா கிலோவாட்கான அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. அடஸ்க்கான இன்ஃபர்மேஷனாக நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு நார்மல் மோடில் இருக்குது அண்ட் ஆல்சோ பிங்கிறது வந்து நமக்கு டிரைவ் செலக்டான ஒரு இன்ஃபர்மேஷன். 94% சார்ஜ் இருக்குது. 601 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் காமிச்சிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இதோட WLTP ரேஞ்ச் பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டியரிங் வீல பார்த்தோம்னா நமக்கு BYD அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டன்ஸ் எல்லாமே நல்லா டாக்டைலாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நமக்கு லெஃப்ட் சைடில் அந்த அடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவுமே ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் இருக்குது. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டில் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு 15.6 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். நம்ம என்ன அப்படி கூட டில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிமிக்கியான ஃபீச்சர் இந்த காரில் இருக்குது. இந்த ஃபீச்சர் வந்து இந்த செக்மெண்ட்ல எந்த கார்லையுமே இருக்கும். இந்த டச்சோட ரெஸ்பான்ஸுமே நல்லா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை BYD அசிஸ்டன்ட், ஃபோன், ரேடியோ, மியூசிக், ஸ்பாட்டிஃபை, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ நம்ம வயர்லெஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் கார்ப்ளே நம்ம வயர் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். வெஹிக்கல் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு 360 டிகிரி கேமரா. ஸோ குவாலிட்டி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ காரோட அந்த கலர் கூட மாறல. ஸோ அட்டென்ஷன் டு டீட்டெயில் தான் கைஸ் வேற லெவல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு யூஸ்வலாக அந்த ஹோம் அண்ட் பேக் அந்த பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம திரும்ப இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் டில் பண்ணிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் வந்துடுது. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தோம்னா இந்த காரில் நமக்கு 2 ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துறாங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி 2 ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே நமக்கு அந்த ஒரு வாட்டர் ட்ராப்லெட் தீமை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு கிறிஸ்டல் டிசைனில் இருக்குது. ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் அப்படிங்கிற மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. மோட் ஸ்விட்ச் பண்ணதுக்கான டாகல் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு 3 மோட் வருது. இக்கோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட் அப்படிங்கிற 3 மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்ல ஒரு கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் பிரேக் வந்துடுது அண்ட் ஆல்சோ ஹசார்ட் லைட்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த காரில் வந்துடுது. ப்ராப்பரான கப் ஹோல்டர்ஸ், NFC-க்கான ஒரு சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட் கடியிலுமே நமக்கு ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்தது. ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நமக்கு இந்த டேஷ்போர்டில் பார்த்தோம்னாலும் அல்கண்டாரா ஃபினிஷ் இங்கேயுமே கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த இடத்துல அந்த அல்கண்டாரா ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அண்ட் ஆம்பியன்ட் லைட்டிங் அந்த க்ரீன் கலர் ரன் ஆகுறது உங்களுக்கு தெரியும். 8 ஏர்பேக்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஆட்டோ டிமிங் IRBM அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரேம்லெஸ் இல்லை, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க. நமக்கு டச் கண்ட்ரோல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது LEDலையுமே வந்துடுது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா எனக்கு இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்மளை நல்லாவே அகாமடேட் பண்ணி வச்சுக்குது. ஸோ ஒரு லக்ஸுரி காரில் இருக்க ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ப்ரீமியம் வேரியன்ட். இந்த ப்ரீமியம் வேரியண்ட்டில் நமக்கு எலக்ட்ரிக் மோட்டர் ரியரில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 82 கிலோவாட்டார் எலக்ட்ரிக் மோட்டர் இந்த காரை நமக்கு வந்துடும். அண்ட் இந்த காரில் நமக்கு ஸ்டியரிங் வீலுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் ரெண்டுமே வந்துடுது. ஸோ ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் அதுவுமே எல்லாமே வந்துடும். ஸோ இந்த காரில் எனக்கு பிடிச்ச விஷயமே என்னன்னு பார்த்தோன்னா இந்த டிசைன் அண்ட் ஆல்சோ இந்த ப்ரைஸுக்கு இது ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷன் தான். ஆப்வியஸ்லி 45 lakhs அப்படிங்கிறது வந்து நமக்கு கம்மி ப்ரைஸ் தான் கிடையாது. பட் இருந்தாலுமே 45 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான். 48.30 lakhs நமக்கு ஆன் ரோடில் வரும் இந்த ப்ரீமியம் வேரியன்ட். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உண்மையிலேயே இந்த கார் வந்துட்டு ஒரு வேற லெவல் ப்ராடக்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நமக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு ரேஞ்சும் இருக்கு. கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் வந்து இப்போ இருக்கிற பேட்டரி கார்ஸ் எதுலையுமே நமக்கு வந்துட்டு கிடைக்கிற மாதிரி தெரியல. எனக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேவுமே வந்துடும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். அதுவுமே நல்லா இருக்கு. நமக்கு விண்ட்ஷீல்ட்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த காரை நான் ரொம்ப நாளாக வந்துட்டு ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இன்னைக்கு நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி டைமுமே வந்துட்டு நமக்கு சஃபிஷியண்டாக இல்லை. அதனால் நம்ம வாக் அரவுண்ட் மட்டும் தான் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக டைம் இருந்தால் நம்ம ஒரு டெடிக்கேட்டடான டிரைவ் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்ம இந்த காரை டெடிக்கேட்டடான ஒரு டிரைவ் ரிவ்யூ பண்ணிடுவோம். ஸோ இதுதான் கைஸ் இந்த BYD Seal ப்ரீமியம் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டர்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care, bye bye and drive safe.